ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிரசாந்த் vlogs நண்பா. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லலிதா பேலஸ். ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம் கவர் பண்ணிடுவோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ரீவியஸ் வீடியோ என்ன போட்டோன்னு பார்த்தீங்கன்னா, சாமுண்டி ஹில், அப்புறம் சாமுண்டீஸ்வரி செலிப்ரிட்டி வேக்ஸ் மியூசியம். அதுக்குள்ளே நிறைய இருக்குங்க. 2 வீடியோ கிட்ட போட்டிருப்பேன். நீங்கள் போய் நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள், பிரசாந்த் vlogs நண்பா. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லலிதா மஹால் இல்லை லலிதா பேலஸ் இன் மைசூர். வாங்க நம்ம போகலாம். நம்ம பைக்கில் தாங்க போகிறோம். அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் கேட்டு. என்ட்ரி ஃபீஸ் வந்து பர் பர்சனுக்கு 100 ருபீஸ்ங்க. 100 ருபீஸ்க்கு ஒர்த்தாக தான் இருக்கும். நான் உள்ளே போய் மிச்சதெல்லாம் பேசுகிறேன். இது வெளியிலங்க, அவுட்டர் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். மைசூர் போனீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். லலிதா மஹால் மைசூர் சிட்டிலேருந்து அரௌண்ட் ஒரு 11 to 12 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தாங்க இருக்குது. நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். சாமுண்டி ஹில்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு கீழே தாங்க இருக்குது. அடிவாரம் அப்படின்னு கூட சொல்லாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோங்க இது. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிரசாந்த் vlogs நண்பா. நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம். அப்படியே இங்கே டிக்கெட் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போய் மிச்சம் எல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். வாங்க நம்ம அப்படியே உள்ளே போகலாம். எவ்வளோ ரொம்ப அற்புதமாக இருக்கு பாருங்கள். எங்கள் பெயிண்டிங்ஸ்லேருந்து அந்த சின்ன சின்ன மைன்யூட்டான விஷயங்கள்லாம் இருக்கும். நம்ம உனக்காக வீடியோவில் காமிக்கிறேன், வாங்க போய் பார்க்கலாம். இப்போ உள்ளே வந்துட்டோம். நம்ம உள்ளே வந்தோடனே இங்கே பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் இந்த இடம்லாம் பார்க்க. அப்படியே நம்ம இங்கே எல்லாம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. குறிப்பிட்ட இடம் வரை தாங்க உள்ளே போக முடியும். இது வந்து ஃபுல்லாகவே ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. அதனால குறிப்பிட்ட இடம் வந்தாங்க போக முடியும். அதுக்கு மேலே நம்மளால் விசிட்டர்ஸ் வந்து உள்ளே போக முடியாது. நான் ஆக்சஸ் இல்லைங்க நம்மளுக்குலாம். இது வந்து எப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1921 கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து இது வந்து ஹோட்டலை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் ஒரு 30-40 வருஷத்தில் ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1974 ஹோட்டலாக கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் இப்போயும் இந்த இடத்துல ஹோட்டல் புக் பண்ணலாம், ரூம்ஸ்லாம். ஆனால் ப்ரைஸஸ் அதிகமாக இருக்கும். இந்த இடத்த ஞாபகம் இருக்கா? நிறைய படத்துலலாம் வருங்க இந்த படிக்கட்டு. எந்தெந்த படம்னு சொல்லட்டுமா? கேஜிஎஃப் கோட்டைன்னு கூட சொல்லாங்க. அப்புறம் முத்துன்ற ரஜினி படங்க. நெக்ஸ்ட்டு நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ். இந்த இடத்துல எல்லாம் இங்கே வந்து எடுத்திருக்காங்க. ரொம்ப ப்ரைஸ் வந்து அதிகங்க. இங்கே ஷூட்டிங் எடுக்கிறதுக்கு, ஹோட்டல் தங்கறதுக்கு எல்லாத்துக்குமே அதிகங்க. இங்கே எனக்கு தெரிஞ்சு இந்த 3 படம் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. அந்த இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் இப்போ கொஞ்சம் க்ரௌடாக இருக்கிறதுனால நம்ம அப்படியே நம்ம சைடில் வந்தாச்சு. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு பாருங்கள். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நிறைய ஃபோட்டோஸ்லாம் நிறைய எடுக்கலாங்க. உள்ளே ஒரு மீன் தொட்டி கூட இருந்தது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிரசாந்த் vlogs நண்பா. ஒரு சின்ன டைனிங்க இங்கே என்னன்னு கூட சீக்கிரத்தில் சொல்கிறேன். நீங்கள் என்ட்ரி டிக்கெட் வச்சுருக்கீங்களே, பத்திரமா வச்சுக்கணும். நீங்கள் வெளில போகிற வரையும் பத்திரமா வச்சுக்கணும். அங்கே ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. காப்பர் டம்ளர் வச்சுருந்தாங்க. அதுக்கெலாம் ஆக்சஸ்ங்க நம்மளுக்கு. நாட் ஆக்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த படிக்கட்டுக்கு மேலே போகக்கூடாதுங்க. ஏன்னா அதுதான் அங்கே தான் ரூம்ஸ் இருக்கும். அதனால் நம்மளுக்கு அங்கே அலோடு இல்லை. சின்ன டைனிங் இதாங்க. உள்ளே ஒரு சின்ன டைனிங். இங்கே வந்து ஃப்ரீயாக ஒன்று கொடுப்பாங்க. அது உங்களுக்கு போக போக சொல்கிறேன். டிக்கெட் பத்திரமா வச்சுக்கோங்க. டிக்கெட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா மிஸ் பண்ணிடுவீங்க. ஒரு பேலஸ் வந்து ரன்னிங் டைமில் இருக்கும்போது இப்படி தாங்க இருந்திருக்கு. இப்போ பாருங்கள், சொன்னல டிக்கெட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா 2 டீ, ஆளுக்கு ஒரு டீ. 2 டிக்கெட் நாங்கள் 2 பேர் போனதுனால 2 டீ கொடுத்துருக்காங்க. 4 பிஸ்கெட், ஆளுக்கு 2 பிஸ்கெட். ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு டீ, 2 பிஸ்கெட். இங்கே தாங்க வாங்கினோம். அந்த டைனிங் ஏரியா வந்து உங்களுக்கு ஆக்சசபிள். நீங்கள் அந்த டிக்கெட் காமிச்சிங்கன்னா ஒரு டீ 2 பிஸ்கெட் கொடுப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த டைம் லிஃப்ட்டு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிலாம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. டிக்கெட் பத்திரமா வச்சுக்கோங்க. மெயின் ஒரு டீ 2 பிஸ்கெட். இங்கே பாருங்கள், நம்ம இப்போ வந்தாச்சு இந்த மெயின் ஏரியா. நான் சொன்னல, இங்கே தாங்க நிறைய மூவி ஷூட்டிங்ஸ், வெட்டிங் ஷூட்ஸ் நிறைய எடுப்பாங்க. இது என்னன்னு தெரியுதா? ஷூ பாலிஷிங். கிங்ஸ், ராஜாஸ் அது மாதிரி அவங்களாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த காலத்தில் யூஸ் பண்ண இந்த மிஷின் எப்படி இருக்குது பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்கள். அங்கே மேனுவல் மாதிரி மேலேயே போட்டிருக்கு. ஷூ பாலிஷிங், க்ளீனு ஃபுல்லாக மிஷினுங்க. மேலே ஸ்விட்ச் இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. பார்க்கும்போது வியப்பாக இருந்தது. இது மாதிரிலாம் மிஷின் இருந்திருக்கா? ஷூ பாலிஷ்க்கு மிஷினான்ற மாதிரி தாங்க இருந்தது. ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க. ஹேண்ட்ஸ் ஆஃப் கம்பெனி
பக்கத்துலேயே சுவிட்ச் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க இந்த இடம்லாம். பெயிண்டிங்ஸ்லாம் ரியலிஸ்டிக்காக இருந்தது, அவங்க வரைஞ்சிருக்காங்க அப்படியே. நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோம், பிரசாந்த் விலாக்ஸ் நண்பா. இன்ஸ்டாகிராமும் அதே தாங்க. நம்ம இங்கே எடுக்கிற டூரிஸ்ட் பிளேசஸில் போகிற ஃபோட்டோஸ் எல்லாமே அதில் தான் அப்லோட் பண்ணுவேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிரசாந்த் விலாக்ஸ் நண்பா. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், பழைய காலத்து கிளாக் ஒர்க்கிங் கண்டிஷன் தாங்க. நாங்கள் 11:30 கிட்டே போயிருந்தோம். மேக்ஸிமம் 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாங்க, அதுக்கு மேலே இங்கே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாங்க. எவ்வளோ அற்புதமாக இருப்பாங்க. இங்கெல்லாம் நம்மளுக்கு ஆக்சஸ் இல்லை. மேலே வந்து குறிப்பிட்ட இடம் வந்தாங்க போக முடியாது, அதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது. நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இங்கே, இதுக்கு மேலே போகக்கூடாதுன்ற மாதிரி. ரொம்ப அற்புதமாக இருப்பாங்க இங்கே. வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்கலாம். க்ரௌட் அதிகமாக இருந்ததுங்க நாங்கள் போகும்போது, ஏன்னா லீவ் டைம்ஸில் போயிருந்தோம் நாங்கள், வீக்கெண்ட்ஸில். அதனால் பிரம்மாண்டமாக இல்லை, எவ்வளோ படத்தில் பார்த்துருப்போம் இந்த இடத்த. அப்படிங்களா பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. மைசூர் சீரிஸ் பார்க்கலாம், நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள், பிரசாந்த் விலாக்ஸ் நண்பா. யாருன்னா மைசூர் போகணுன்னு ஐடியாவில் இருக்கீங்களா? டூரிஸ்ட் பிளேசஸ், பெஸ்ட்டு பிளேசஸ்ங்க. நம்ம எங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் உங்களுக்காக ஒரு வியூ. இன்ஸ்டாகிராம்லேயே போஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் போய் பாருங்கள், பிரசாந்த் விலாக்ஸ் நண்பா. ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராம் பேஜையும். ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க. எங்கள் வீடியோஸ்லாம் எடுத்தோம். என்ன ஒன்று, லைட்டிங் தான் கொஞ்சம் பரவாயில்லையாக இருந்தது, ரொம்ப இல்லைங்க. ஃபோட்டோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வரும், பிரசாந்த் விலாக்ஸ் நண்பா. அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில். உங்கள் ஃபோட்டோஸ் செம்மையாக இருந்ததுங்க, எங்கள் லைட்டிங் செம்மையாக இருந்தது, இந்த பிளேஸும் செம்மையாக இருந்ததுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ அற்புதமாக இருப்பாருங்க இந்த பிளேசஸ். ஃபோட்டோஸ் ப்ளஸ் வீடியோஸ் கவரேஜில் செம்மையாக இருக்கும். இங்கே வெட்டிங் ஷூட்ஸ் இது மாதிரிலாம் பண்ணலாம், அதுக்கும் பேயபிள் தாங்க, அமௌண்ட் அதிகம் தான். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி ரூம்ஸ் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் இருக்குல்ல, அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம், எங்கெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜில் பிரசாந்த் விலாக்ஸ் நண்பா. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள், யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிரசாந்த் விலாக்ஸ் நண்பா. இங்கே பாருங்கள், எவ்வளோ பெரிய இடம் பாருங்கள். நம்மளுக்கு கீழே பாட்டம் ஃப்ளோர் மட்டும் தான் ஆக்சஸபிள், மேலெல்லாம் போக முடியாதுங்க. இது பழைய காலத்து லிஃப்ட்டு, இது கூட நாட் ஆக்சஸபிளுங்க. ஆனால் ஒர்க்கிங்காக என்னன்னு தெரியல, ஒர்க்கிங் தாங்க. அதை வராங்க பாருங்கள் பேசஞ்சர்ஸ்லாம். இங்கே பாருங்கள், நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். பேக் சைட் கார்டனுங்க இது, இங்கெல்லாம் ஆக்சஸ்ங்க. ஃபோட்டோஸ்லாம் செம்மையாக எடுக்கலாங்க இந்த இடத்துல. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே இங்கே வந்து கிளம்பிட்டாங்க. எங்கள் ஒரு ஸ்விம்மிங் ஃபுல்லும் இருக்குது, நம்மளுக்கு ஆக்சஸ் இல்லை. ரூம்ஸ் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களே ஆக்சஸபிளுங்க. ஃப்ளார்ஸ்லாம் செம்மையாக இருந்ததுங்க. நீங்கள் போனீங்கன்னா இந்த இடத்துல மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மைசூர் விலாக்ஸில் நம்ம எல்லாமே கவர் பண்ணிப்போம், பிரசாந்த் விலாக்ஸ் நண்பா. இதாங்க பேக் யார்டு, பேக் சைடு எதுனாலும் சொல்லாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஈவினிங் டைம்லாம் செம்மையாக இருந்தாங்க. மதியானம் போனால் எவ்வளோ கிளைமேட்டும் கரெக்டாக இருந்ததுங்க. போனால் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம இங்கே வந்து கிளம்பிட்டோம். இதுதாங்க ஸ்விம்மிங் பூல், நம்மளுக்கு ஆக்சஸபிள் இல்லை. அப்புறம் என்னங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிரசாந்த் விலாக்ஸ் நண்பா. நெக்ஸ்ட்டு எது மாதிரி வீடியோ போடலாம், நீங்கள் ஒரு கமெண்டில் ஒரு ஐடியா கொடுங்க. எங்கே போகலாம் என்ன ஒரு ஐடியா கொடுங்க, அதுக்கேற்ற மாதிரி நமக்கு டைமிங் செட் ஆகிற மாதிரி போய் போடலாம். வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்குதுங்க, உங்களுக்காக தான் இவ்வளோ வீடியோஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பிரசாந்த் விலாக்ஸ் நண்பா. இப்போ நம்ம வெளில வந்தாச்சுங்க. ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க இந்த பேலஸ். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்ததுங்க. நம்ம அப்படியே ஓவரால் வியூ பார்க்கலாம். கொஞ்சம் எவ்வளோ தூரம் பாருங்கள், பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், இந்த சவாரிலாம் இருக்குதுங்க. அப்படியே ஒரு ராஜகோட்டை ஃபீல் வருதுங்க. இன்னும் ரூம்ஸில் தங்கியிருந்தால் ரொம்ப அற்புதமாக இருந்திருக்கும். ஓவரால் வியூ லலிதா மஹால், லலிதா பேலஸ் இன் மைசூரு. எவ்வளோ படத்தில் இது எடுத்திருக்காங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, பிரசாந்த் விலாக்ஸ் நண்பா. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.